மேம் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, ஏப்ரல் 26ஆம் தேதி வாசவி ஜெயந்தி. அதாவது இது வரைக்கும் நான் கேட்கல மேம். வாசவி ஜெயந்தி அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த வாசவி ஜெயந்தி எந்த அம்மனை குறிக்குது, அன்னைக்கு என்ன விசேஷம், எந்த பெண் தெய்வத்தை குறிக்குது, அது கொஞ்சம் சொல்லுங்க மேம் நீங்க. உலக மக்களை காப்பதற்கு அம்மன் நிறைய பெயர்கள்ல அவதாரங்கள்ல வந்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல வாசவி அம்மன் அப்படின்னு சொல்றவங்க கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லுவோம். நிமிஷா அம்பாள் அப்படின்ற பெயரும் இவங்களுக்கு இருக்கு. அம்மன் வந்து இந்த பெயர்ல அவதரிச்சு பூலோகத்துல இருக்கக்கூடிய மக்களின் துயரை துடைக்கக்கூடியவங்க. அம்மனோட ஒரு அவதாரம் தான் இந்த கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்களோட இன்னொரு பெயர் தான் வாசவி அம்மன். நிமிஷத்திலே சரியாயிடும் போல. நிமிஷத்திலே அம்மன் வந்து நமக்கு பலன் தரக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் கூட நம்ம குழந்தைகளை வந்து நம்ம கஷ்டத்துல வைக்க கூடாது அப்படின்னு தாயுள்ளத்தோடு நம்ம கஷ்டத்தை ஒரு நிமிஷத்துல போக்கக்கூடியவங்க. நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீர்வதற்கு இது ஒரு மிக சிறந்த வழிபாட்டு முறையாக இருக்கும். ஈவினிங் டைம்ல நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வைத்து அம்மனை வழிபாடு செய்யும் போது சகல கஷ்டங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகுது. முக்கியமா உடல் நல பிரச்சனை இருக்குன்றவங்க தவறாம இந்த வழிபாட்டு முறையை செய்யணும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்கள் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், எங்கள் நித்யா மேம் வந்து பார்க்க வர்றவங்க அத்தனை பேரும் ஏன் குணமாகி போகிறாங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. இங்கே வந்து ₹1 காயின் எடுத்து வர்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எடுக்க போகிற அன்னைக்கு உங்கள் பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைப்பாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த கோயிலில் எடுத்துகிட்டு போய் உங்கள் அந்த ₹1 போட்டுருவாங்க. இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். அது இல்லாமல் இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணுன்னா ஆதம்பாக்கத்துக்கு வரலாம். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆதம்பாக்கத்துக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து பார்க்கலாம். இல்லை தாம்பரம் பக்கம் இருக்கீங்கன்னா அங்கே எங்கள் மேமோட பிரான்ச் இருக்குது. அங்கேயும் அவங்க என்றைக்கு வராங்க என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைங்க, நான் எங்கேயுமே வர முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன்னா நோ ப்ராப்ளம்ங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் மருந்தும் இங்கே சப்ளை ஆகுது. வெளிநாட்டிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து எல்லா ஊருக்குமே இங்கே மருந்து சப்ளை ஆகுது. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வர்ற அத்தனை பேரும் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் மேம் நித்யா மேமோட ஸ்பெஷல் ஒன்றே ஒன்று தாங்க. உங்களுக்கு குணம் ஆகிறதுக்கு மருந்தையும் கொடுத்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், இந்த வியாதிக்கு இந்த கோவில், இந்த பிரச்சனைக்கு இந்த தான் தீர்வுன்றதை அவங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. எல்லாமே இங்கே நாடி பிடிச்சி, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க நாடி பிடிச்சி கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, ஆரோக்கியமாக போங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது எங்கள் தீக்ஷாலயம் உள்ளே வந்தாலே ஒரு வைப்ரேஷனான ஒரு விஷயம் அப்படின்னு நான் வந்து வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் ஏன் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, நான் இப்போ உள்ளே வந்து அதுக்கப்புறமா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் இப்போ தான் வந்தது. நீங்கள் ஏதோ வேறு விஷயம் பேசிட்டு இருந்தீங்க பேஷண்ட்டுக்கிட்ட, நான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வராத ஒரு ஃபோன் வந்தது. அப்படி ஒரு வைப்ரேஷனான ஒரு இடம் தான் நம்ம தீக்ஷாலயம். எங்கள் நித்யா மேம் கிட்ட வந்து எதிர்க்க நின்று பேசினாலே ஒரு வைப்பு தான் மேம். அது உண்மையாகவே சொல்கிறேன். வர்ற பேஷண்ட்டாக இருக்கட்டும், அது அதை பற்றின கிடையாது, நான் வந்தாலே எனக்கு ஒரு நல்ல வைப்பு இங்கே நடக்குது. அதை விட இங்கே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நிறைய பேஷண்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க, நான் உங்களை அன்றைக்கி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தேன், ரெஃபர் பண்ணேன். அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்குது, நான் மெடிசன் எடுத்துக்கிட்டதுலேருந்து நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன் பாலா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு எனக்கு சொன்னார் மேம். அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பட் அவர் ஒரு விஷயத்துக்காக தான் வந்தார். அதை சொல்லவும் உங்கள்கிட்ட வெக்கப்பட்டு வந்தார். நானும் கூட்டிகிட்டு வந்து நானாக தான் சொன்னேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நாடிலாம் பிடிச்சி மெடிசன் கொடுத்தீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். எல்லாம் வீடியோ பார்க்குற அத்தனை வந்து வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிறது அதுதான். நல்ல விஷயம், இங்கே வாங்க, குணமாயிடுவீங்க. இது ஆன்மீகம் நிறைஞ்ச இடம், பாசிட்டிவான இடம்னு நம்ம நிறைய வியூவர்ஸ் கிட்ட சொல்கிறது அதுதான். அப்படி ஒரு வைப்ரேஷனான இடம் தான் எங்கள் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர். கரெக்டா மேம்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஸ்பெஷலான பூஜை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நான் ஏன் சொன்னேன்னா, நான் வர்ற போதெல்லாம் நிறைய பேஷண்ட் இங்கே பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் இங்கே வந்து நிறைய பேஷண்ட் வராங்க.
என்ன பார்த்தவங்க எல்லாம் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே தானே இருக்காங்க. கேக்குது. அப்போ வர்றவங்க எல்லாரையும் ஒருத்தர் நடக்க முடியாம ஒருத்தர் வந்து அங்க உட்கார்ந்தார் ஆம், ரிசப்ஷன்ல. ஆம். ரொம்ப எனக்கே ஒரு வேதனையா இருந்தது. இப்ப அன்னைக்கு நான் இன்னைக்கு வரும்போது பார்க்குறேன், அவரு சிரிச்சுக்கிட்டே ஆனந்தமா ஹேப்பியா போறாரு. "நல்லா ஓகே. ஆயிட்டேம்மா. அப்படி. நித்யாவ பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கேம்மா. ஹேப்பியா இருக்கேம்மா. ஆரோக்கியமா ஆயிட்டேம்மா. எனக்கு வலியெல்லாம் சரியாயிடுச்சும்மா" அப்படின்னு சொல்லும்போது, So, அதெல்லாம் ஒரு வைபு மேம். ஆமா. அதெல்லாம் ஒரு அந்த பிளெஸ்ஸிங்ஸ். வைப்ரேஷன். ஆமா. அது ஒரு சந்தோஷம் இல்லையா? மேம் இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம்னா, ஏப்ரல் 26ஆம் தேதி வாசவி ஜெயந்தி. அதாவது இதுவரைக்கும் நான் கேட்கல மேம். ம். வாசவி ஜெயந்தி அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு பட்டிருக்கீங்க. கரெக்ட்டா தெரியல. ஓகே. இந்த வாசவி ஜெயந்தி எந்த அம்மனை குறிக்குது? அன்னைக்கு என்ன விசேஷம்? எந்த பெண் தெய்வத்தை குறிக்குது? அது கொஞ்சம் சொல்லுங்க மேம் நீங்க. ஸோ உலக மக்களை காப்பதற்கு அம்மன் நிறைய பெயர்கள்ல அவதாரங்கள்ல வந்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்காங்க. ம், ஸோ இதுல வாசவி அம்மன் அப்படின்னு சொல்றவங்க கன்னிகா பரமேஸ்வரி ம், அப்படின்னு சொல்லுவோம். நிமிஷாம்பாள் அப்படின்ற பெயரும் இவங்களுக்கு இருக்கு. ம், ஸோ அம்மன் வந்து இந்த பெயர்ல அவதரிச்சு பூலோகத்துல இருக்கக்கூடிய மக்களின் துயரை துடைக்கக்கூடியவங்க. ம், அம்மனோட ஒரு அவதாரம் தான் இந்த கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ம், அவங்களோட இன்னொரு பெயர் தான் வாசவி, ம், வாசவி அம்மன் அப்படின்னு சொல்றோம். ம், இதுல நிமிஷாம்பாள் அப்படின்னு சொல்றது முக்கியமா எல்லாரும் நம்ம போக வேண்டிய ஒரு கோயில். ம், பேர்ல இருக்கு பாருங்க, நிமிஷாம்பாள். நம்மளுடைய கஷ்டங்களை அம்மன் பாதத்துல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ம். அதாவது மன பாரத்தோட போவோம், கஷ்டத்தோட போவோம், சங்கடங்கள் தீர்க்கணும்னு போறோம். அந்த நிமிஷத்திலே சரியாயிடும் போல. நிமிஷத்திலேயே அம்மன் வந்து நமக்கு பலன் ஆஹா. தரக்கூடியவங்க. ம், அந்த ஒரு நிமிஷம் கூட நம்ம குழந்தைகளை வந்து நம்ம கஷ்டத்துல வைக்க கூடாது ம், அப்படின்னு தாயுள்ளத்தோட நம்ம கஷ்டத்தை ஒரு நிமிஷத்துல போக்கக்கூடியவங்க. ம். இந்த கோவில் வந்து மைசூர்ல இருக்கு. ம், நிமிஷாம்பாள் கோயில் மைசூர்ல இருக்கு. Very நிறைய பேருக்கு தெரியும் இது. ம், ஒரு வாட்டி நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம், ம், அங்க ம். போங்க, உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நிமிஷத்துல மன பாரம் இறங்கிடும். வெரி குட். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், மன தைரியம் வரும் பாருங்க. ம், ம், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இதுக்கு என்ன சொல்யூஷன்னே தெரியலையே, ம், கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிப்போம். ம், அந்த டைம்ல நமக்கு அந்த நிமிஷத்துல அந்த பாரத்தை நமக்கு இறக்க வைக்கக்கூடிய அம்மன் தான் நிமிஷாம்பாள். ம், இதுவே நம்ம கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய ஊர்கள்ல அம்மனோட ஆலயம் இருக்கு. ம், பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கு, கோயம்புத்தூர், விருத்தாச்சலம்ல இருக்கு. ம். ஸோ சென்னையிலயும் நீங்க வருத்தப்படவே வேண்டாம், மண்ணடியிலயும் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கு. ஓ. ஸோ எந்த நமக்கு கஷ்டமா இருந்தாலும் ம், நம்ம அம்மனை வழிபடும் போது ம், நமக்கு நிமிஷத்துல இந்த பிரச்சனை நமக்கு சரியாகுது. ம், ஸோ இந்த அம்மனோட இன்னொரு பெயர் தான் வாசவி அம்மன். ம், வாசவி ஜெயந்தி அப்படின்னு சொல்றது இன்னைக்கு தான், ம், ம், ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை வருது. ம், நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் சரி, ம், நமக்கு 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்குங்க. ம், நிறைய நம்ம பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுவோம், அப்பா அம்மாவோட ஹெல்த், நம்மளோட ஹெல்த், ஜாப், ம், எல்லா பிரச்சனைகளுக்குமே அம்மா அப்படின்னு போயிட்டு நம்ம சரண் அடைஞ்சிட்டோம்னா பிரச்சனைகள் ரொம்ப எளிதில தீரும். ம், அன்னைக்கு வீட்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஈவினிங்ல விளக்கு ஏற்றி வழிபடுவது. அம்மன்னாலே விளக்கு ஏத்தி மனதார நம்ம பிரார்த்தனை செய்யறது தான். ம், ஸோ நல்ல ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய், பஞ்சு, திரி போட்டு விளக்கு ஏற்றணும். ம், நெய்வேத்தியம் பானகம், நீர்மோர் ம், அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது. ம். ஸோ பானகம் நமக்கே தெரியும், வெல்லம் சேர்ப்போம். அதுல வந்து நம்ம துளசி இலைகள் போடுவோம். ஈஸி தானே மேம் அது. ரொம்ப ஈஸி. ஸோ ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நீர்மோர் வைத்து அம்மனை வழிபடணும். ம், இதுல முக்கியமாக நம்ம என்ன வேண்டுதல் நினைக்கிறோமோ ம், அதை நினைச்சு மஞ்சள் மாலை நம்ம கையாலேயே கட்டி அம்மனுக்கு போடணும் வீட்ல. ம். மஞ்சள், கொம்பு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, ஆமா. நல்ல ஒரு விரலி நூல். மஞ்சள். ம். நூல்ல மஞ்சள் தடவிட்டு ம், அதுல நம்ம வேண்டுதலை நினைச்சு நினைச்சு நம்ம வந்து மஞ்சளை கட்டி வீட்டுல நமக்கு கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் படம் இருந்தா ஓகே, இல்லைனாலும் ம், அம்மன் படத்துக்கு அவங்கள நினைச்சு நம்ம சாத்தலாம். ம், மஞ்சள் மாலையை போட்டு வழிபாடு செய்யறது. ம், இந்த கொன்றை மலர்கள் இருக்கு பாத்தீங்களா, மஞ்சள் நிற கொன்றை மலர்கள், ம், அது ரொம்ப விசேஷம். ம். அதை வைத்து அம்மனுக்கு நம்ம பிரார்த்தனை செய்யறது. ம். நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீர்வதற்கு இது ஒரு மிக சிறந்த வழிபாட்டு முறையாக இருக்கும் மேம். ஸோ ஈவினிங் டைம்ல நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வைத்து அம்மனை வழிபாடு செய்யும் போது சகல கஷ்டங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகுது. முக்கியமா உடல்நல பிரச்சனை இருக்குன்றவங்க தவறாம இந்த வழிபாட்டு முறையை செய்யணும். சூப்பர் மேம். நல்லா அழகா கன்னிகா பரமேஸ்வரி வந்து
நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஸ்டோரீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதுக்கு இவ்வளோ மகிமைகள் இருக்கு. இருக்கு. ஒரு மஞ்சள் மாலை போடுறது. மைசூர் என்ன மேம் தோ தானே இருக்கு. போயிட்டு வந்துட்டா நிறைய பேர் அதுக்கப்புறம் நல்லா இருக்க போறாங்க, அவ்வளோதானே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். மறந்துடாதீங்க, வாழ்க்கையில வந்து யாரும் 100 வருஷம் வாழ போறதே கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் போயிட போறோம். ஆனா, சாகுற வரைக்குங்க, சாகறதுக்குள்ள சந்தோஷமா இருக்கணுங்க. ஆரோக்கியமா இருக்கணும். வாழற கொஞ்ச கால் ஆரோக்கியமா, சந்தோஷமா, நிம்மதியா இருக்கணும். அதுக்கு தான் நாங்க இங்க நித்யா மேம்ட்ட வாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா, நிம்மதியாவும், ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது சிறந்த இடங்க. எங்க தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர். வாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எங்க வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்க மேம வந்து சந்திச்சு, எந்த கோவிலுக்கு போணும், இல்ல இந்த மருந்து சாப்பிடுறது மட்டும் இல்லங்க. அவங்க ஒரு நெறைய கோவில் உங்களுக்கெல்லாம் தெரியாத, எனக்கும் தெரியாத கோவில்லாம் நெறைய சொல்றாங்க. நெறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமா இருங்க, ஹேப்பியா இருங்க. இங்க மேம் கிட்ட வந்து நீங்க எல்லாம் நெறைய விஷயங்கள், நெறைய டிப்ஸு, நெறைய ஆன்மீகம், நெறைய மருத்துவம் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. எங்க மேம நேர்ல வந்து பார்க்கணும்னா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி, அவங்க எப்போ வராங்க, என்ன ஏதுன்னு அப்பாயின்மெண்ட்ட வாங்கிக்கிட்டு நேர்ல வந்து பாருங்க. இங்க வந்தா ஒரு வைப்ரேஷனான இடங்க இது. சித்தர்கள் வழிபடுற இடம். ஏன்னா, எங்க மேம் வந்து மருந்து செய்யும்போதே எல்லா சித்தர்கள்ட்டயும் வணங்கி, அந்த மருந்த அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் உங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ, அதனால தான் இங்க வரவங்க எல்லாம் சீக்கிரமா குணமாயிடுறாங்க. வந்து 1 வருஷமா நான் எங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்கேன், எனக்கு சரியாகலன்னா, இங்க வந்தீங்கன்னா 2டே மாசத்துல சரியாயிடும். ஏன்னா, மருந்து அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சு அவ்வளோ அழகா எங்க மேம் ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. அடுத்தது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சும்மா இல்லங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க யார் யாரெல்லாம் குணமாகுறீங்களோ எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும். எல்லாருக்கும் இங்க நம்பர் குடுத்து, நீங்க நல்லா ஆயிட்டீங்க அப்டின்னா எல்லாரும் இங்க வர வைங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. தேங்க் யூ.